அச்சோய், சரியான பதில் சொல்ல முடியுமா? ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் மாஸ்டர் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்கிறார். ஒரு அறையில் 3 விளக்குகள் இருக்கின்றன. அந்த அறைக்கு வெளியே 3 சுவிட்சுகள் இருக்கின்றன. இந்த 3 சுவிட்சுகளும் 3 விளக்குகளை ஒவ்வொன்றாக கட்டுப்படுத்துகிறது. அந்த விளக்குகள் வேறு அறையில் இருந்தன. ஆனால் எந்த சுவிட்சு எந்த விளக்குக்கு என்பதை கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒவ்வொரு மாணவரும் அந்த அறைக்குள் ஒரே முறைதான் செல்ல முடியும் என்றார். மாணவர்கள் குழப்பத்தில் விழுந்தனர். இது எப்படி சாத்தியம் என்று யோசிக்கத் தொடங்கினர். அப்போது ஒரு மாணவர் தைரியமாக எழுந்து தன் யோசனையை கூறினான். அந்த அறைக்குள் சென்று முதல் சுவிட்சை ஆன் செய்து 5 நிமிடம் காத்திருந்தான். அதன் பிறகு முதல் சுவிட்சை ஆஃப் செய்து 2வது சுவிட்சை ஆன் செய்தான். உடனே விளக்குகள் இருக்கும் அறைக்குள் சென்று பார்த்தான். அறையில் ஒரு விளக்கு எரிந்திருந்தது. அது 2வது சுவிட்ச். அணைக்கப்பட்ட ஒரு விளக்கு சூடாக இருந்தது. அது முதல் சுவிட்ச். ஆஃப் நிலையில் இருந்ததால் குளிராக இருந்தது அந்த விளக்கு. அது 3வது சுவிட்ச். மாஸ்டர் ஆச்சரியமாக பார்த்து வாழ்த்துக்கள் சொன்னார் அந்த மாணவருக்கு. இதுதான் சரியான பதில். இந்த புதிர் உங்களுக்கு தெரிந்ததா? உங்கள் பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.